இன்றைய முக்கிய செய்திகள். இனி எஸ்இடிசி பேருந்துகளில் டிக்கெட் கிடையாது. தமிழக அரசின் அதிரடி திட்டம். தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இனி எஸ்இடிசி பேருந்துகளில் நடத்துனரிடம் நேரடியாக பணம் கொடுத்து டிக்கெட் பெறும் நடைமுறை மாற்றப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் நிலவும் கூட்ட நெரிசலை குறைக்கவும், பயணிகளின் சிரமத்தை தவிர்க்கவும் டிஜிட்டல் முறையிலான டிக்கெட் முன்பதிவை அரசு ஊக்குவிக்க உள்ளது. இதன்படி பயணிகள் இனி ஆன்லைன் இணையதளம் அல்லது பிரத்யேக செயலி வழியாக மட்டுமே தங்கள் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். நேரடியாக டிக்கெட் எடுக்க விரும்புவோர் பேருந்து நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்களை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தற்போதுள்ள இணையதளம் மற்றும் செயலியை மேம்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேருந்து பயணிகளே உஷார், நடத்துனரிடம் டிக்கெட் வாங்க முடியாது. நீங்கள் அதிகமாக எஸ்இடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவரா? அப்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் பஸ் ஏறி கண்டக்டர்கிட்ட காசு கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாது. ஆமாங்க, அது விரைவு போக்குவரத்து கழகம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஆன்லைனில் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். ஆன்லைன் வசதி இல்லாதவங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கவுண்டரில் டிக்கெட் எடுக்கலாம். எதனால் இந்த மாற்றம்னு கேட்குறீங்கன்னா, விசேஷ காலங்கள்லேயும் லீவு நாட்கள்லேயும் வர்ற கூட்டத்தை சமாளிக்கவும், ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது என்கிறதுக்காகவும் இந்த புது சிஸ்டம். இதோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துவிடும். ஸோ பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.